அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏபிஜே அப்துல் கலாம் கோச்சிங் சென்டர்லேருந்து யூனிட் குரூப் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கு ஒரு டெஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் இன்றைக்கி 2வது டெஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50க்கு 36 மார்க் வந்து எடுத்திருக்கேன். பார்க்கும்பொழுது எல்லாமே ஈஸியான கொஷின் மாதிரி இருந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 மார்க் வந்து போயிருக்கு. ஓகேவா? அப்போது என்னென்ன இடத்துல தப்பு பண்ணேன் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அடுத்து வந்து இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரீஸ். அதனால் நீங்கள் குரூப் 4க்கு தான் படிக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்கள் அப்படின்றதுக்கு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். ஏன் அப்படின்னா இவங்க ஸ்கூல் புக்கிலேருந்து மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேருந்தும் முக்கியமானதெல்லாம் எடுத்து கொஷினாக வந்து செட் பண்ணுவாங்க. கொஷின் செட் பண்ணுறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே சர்வீஸ் வாங்கினவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியை பற்றி நல்லா விஷயம் தெரிஞ்சவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்க, கொஷின்லாம் எடுப்பாங்க. கொஷின் ஸ்டாண்டர்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? நிறைய பேருக்கு வந்து கிளாஸ் சேர்றதுக்கு காசு இல்லை அப்படின்ற சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு கூட மினிமமாக 2000 கேட்குறாங்க. அப்படின்ற இடத்துல இந்த மாதிரி டெஸ்ட்டு ஃப்ரீயாக போடுறாங்க அப்படின்னும்பொழுது அதை நம்ம கரெக்டாக என்ன பண்ணணும், அட்டன் பண்ணி பார்க்கணும். அந்த மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இதில் வந்து ஒரு 50 கொஷின் கொடுத்துருக்காங்க. அதில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அதிலேருந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. அதுலேயும் சோஷியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட் அதுலேருந்து கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களோட டெலகிராம் சேனல் ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிங்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டிஸ்ட்ரிக்கு, உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர் அவ்வளோதான் கேட்கும் மேக்ஸிமம். இது கொடுத்தீங்க அப்படின்னால டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். டெஸ்ட்டில் வந்து நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணணும், கூகுள் ஃபார்மில் வந்து ஆன்சர் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு டெஸ்ட்டு சப்மிட் பண்ணிட்டதுக்கப்புறம் மறுநாள் ரிசல்ட் கொடுப்பாங்க. அதில் தான் நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்துருந்தாங்க. ஆனால் இப்போ நான் டெஸ்ட் எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு முடித்த உடனே வியூ ஸ்கோர்னு கொடுத்துட்டு என்னோடய ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகேவா? அப்போது நம்ம எவ்வளோ ஒன்றுமே இது டெஸ்ட்டுக்கு நான் டெஸ்ட் சீரீஸ் நடக்குது அப்படின்னு எனக்கு நான் அவேராக இல்லை. ஆனாலும் நான் சும்மா லிங்க் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் அப்படின்னு அட்டன் பண்ணேன். அப்படி அட்டன் பண்ணும்பொழுது பரவாயில்ல, நம்ம வந்து 36 மார்க் எடுத்துருக்கோம் படிக்காமே. அப்போது இதுக்கப்புறம் வாரம் டெஸ்ட்டை வந்து படிக்கணும் அப்படின்ற மோட்டிவேஷன் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? மோட்டிவேஷனுக்காக மட்டும்தான் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சட்ட மறுப்பு இயக்கத்தில் பங்கேற்று சிறை தண்டனை அனுபவித்த முதல் தமிழ் பெண் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது இந்தியாவில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சட்ட மறுப்பு இயக்கம் நடக்கும். 1930 வாக்கில் சட்ட மறுப்பு இயக்கம் நடக்குது. ஓகேவா? அப்போது அதில் தமிழ்நாடு ரிலேட்டடாக நம்மளுக்கு கேட்கும்பொழுது அதுலேயும் பெண் பற்றி கேட்குறாங்க. அப்போது முதல் தமிழ் பெண் யார், சட்ட மறுப்பு இயக்கத்திலேயே போயிட்டு அவங்க உப்பு எடுத்து அபராதம் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பின் வருவனவற்றில் தமிழ்நாட்டின் சுதந்திர இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் சுதந்திர இயக்கத்தின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் விஓசி, அதாவது வஉசியை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் சுதந்திர இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த கொஸ்டின். தமிழ்நாட்டில் அண்ணாதுரையின் அரசாங்கத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட சீர்திருத்தம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்க, பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்காக ஓபிசி இடஒதுக்கீடு, விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், போக்குவரத்து தேசியமயமாக்கல், 1 கிலோவுக்கு 1 ரூபாய் விலையில் அரிசி வழங்குதல். இதில் அண்ணாதுரை கொண்டு வந்த ஸ்கீம் ரொம்ப எல்லாருக்குமே தெரியும், படி அரிசி திட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அவர் சொல்லும் பொழுது 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை, ஆனால் 1 படி வந்து கண்டிப்பாக கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பிரச்சாரத்தில் சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ரைமிங்காக அழகாக கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து அவரோட முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கிறதுனால 1 கிலோவுக்கு 1 ரூபாயில் வந்து அரிசி கொடுத்தது அப்படின்றது நம்ம சொல்கிறோம். அடுத்த கொஷின். 1757ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான முதல் ஆயுத கிளர்ச்சியை வழி நடத்தியது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூலித்தேவர் அவர்கள். சரியா? அடுத்த கொஷின். தமிழ்நாட்டில் ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் பாளையக்காரர் கிளர்ச்சி 1799லேருந்து 1801 வரை தோன்ற முதன்மையான காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பாளையக்காரர்களோட அதிக வரி விதிப்பு மற்றும் வருவாய் இழப்பு. சரியா?
பாளையக்காரர்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க, அதிகமாக வரி வந்து வாங்குறாங்க. அதனால் அவங்களுக்கு வருவாய் வந்து பாதிக்கப்படுது. அதில் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கோபம் வருது. ஓகேவா? அடுத்த கொஷின், மருது பாண்டியர்களின் கிளர்ச்சி 1801 குறிப்பிடத்தக்கது ஏனெனில் அப்படின்னு கேட்குறாங்க. மருது பாண்டியர்களோட கிளர்ச்சி ரொம்ப முக்கியம், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னது? தென்னிந்திய ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக ஒன்றுபட்ட முதல் பெரிய அளவிலான போர் இது. அதனால தான் இந்த கழகம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. சரியா? அடுத்த கொஷின், ஃபார்வர்ட் பிளாக்கின் முக்கிய உறுப்பினராக இருந்த தமிழ் பெண் சுதந்திர போராளி யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து நம்மளுக்கு யாரால் உருவாக்கப்பட்டிருக்கோம்? நம்மளுடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அதில் முக்கியமாக இருந்தவங்க லட்சுமி சாகல், அவங்க தான் முக்கியமானவங்க. அதுதான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். தமிழ்நாட்டை சேர்ந்த எந்த பெண் சுதந்திர போராளி சுதேசி இயக்கத்தில் தனது பங்கிற்காக அறியப்பட்டார் மற்றும் காந்தியின் கதர் இயக்கத்தின் வலுவான ஆதரவாளராக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் இருந்த எந்த சுதந்திர போராட்ட தியாகி அவர் சுதேசி இயக்கத்தில் தன்னை ஈடுபடுத்திக்கிட்டாரு, காந்தியோட கதர் இயக்கத்துக்கு ஆதரவாக இருந்தார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து அம்புஜத்தம்மாள். சரி, ஆன்சர் வந்து என்னது? அம்புஜத்தம்மாள். அடுத்த கொஷினு, பின்வரும் தமிழ் பெண் தலைவர்களில் பெரியாருடன் சேர்ந்து சுயமரியாதை இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்று பின்னர் சுதந்திர போராட்டத்தில் இணைந்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளோட மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். சரியா? அடுத்தது, நீதி கட்சி தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நீதி கட்சி சம்பந்தமான கூற்றுகளில் சரியானது ஆப்ஷனில் பாருங்கள். இது முதலில் தென்னிந்திய தாராளவாத கூட்டமைப்பு என்று அழைக்கப்பட்டது. ஓகேவா? சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஷின், தமிழ்நாட்டில் தலித்துகளை மேம்படுத்துவதற்காக 1893ஆம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ரெட்டைமலை சீனிவாசன். சரியா? 1893ஆம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தவர் ரெட்டைமலை சீனிவாசன். சுயமரியாதை இயக்கத்தால் பரப்பப்பட்ட திராவிட சித்தாந்தம் பின்வருவனவற்றில் எதன் தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பி, சத்திய சோதக் சமாஜம் மற்றும் தமிழ் சங்க மரபுகள் அப்படின்னு கொடுக்குறாங்க ஆன்சர். சரியா? அடுத்த கொஷின், பெரியார் முன்னணி வகித்த வைக்கம் சத்தியாகிரகம் 1924 25 வரைக்கும் நடந்துச்சு இல்லையா, இதன் முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, திருவிதாங்கூரில் தலித்துகளுக்கு கோயில் நுழைவு உரிமைகளை பெற்றுத்தருவது தான் அதோட முக்கியமான நோக்கம். சரியா? அடுத்த கொஷின், சுயமரியாதை இயக்கம் மற்றும் சாதி எதிர்ப்பு சித்தாந்தத்தை பரப்புவதற்காக பெரியாரால் தொடங்கப்பட்ட செய்தித்தாள் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் குடியரசு. அடுத்த கொஷின் பார்க்கலாமா? பின்வரும் நிகழ்வுகளில் எது 1916 நீதி கட்சி உருவாவதற்கு நேரடியாக வழிவகுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் பி. ஓகேவா? காங்கிரஸ் ஆதிக்கத்திற்கு எதிராக பிராமணர் அல்லாத இயக்கங்களோட எழுச்சி தான் வந்து நீதி கட்சி உருவாகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, நீதி கட்சி பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனியுங்கள். இரட்டை ஆட்சி முறையின் கீழ் இந்தியாவில் முதலில் அரசாங்கத்தை அமைத்த கட்சி அது. அன்னி பெசன்ட் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தை அந்த கட்சி வெளிப்படையாக ஆதரித்தது. நீதி கட்சி 1942ஆம் ஆண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை புறக்கணித்தது. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி வந்து சொல்கிறாங்க, 1 மற்றும் 3 மட்டும். சரியா? இரட்டை ஆட்சி முறையின் கீழ் இந்தியாவில் முதல் முறையில் அரசாங்கத்தை அமைத்த கட்சி நீதி கட்சி அப்படின்னும், நீதி கட்சி வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை ஆதரிக்கல அப்படின்றதும் உண்மை. ஓகேவா? அன்னி பெசன்ட் தலைமையிலான தன்னாட்சி இயக்கத்தை வெளிப்படையாக ஆதரிச்சது அப்படின்னு சொல்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்த கொஷின், 1937 தேர்தல்களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் நீதி கட்சியின் வீழ்ச்சிக்கு பின்னால் உள்ள முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்குது. ஃபஸ்ட்டு ஆன்சர் என்ன? பிராமணர் இல்லாதவர்களிடையே இந்திய தேசிய காங்கிரஸில் அதிகரித்து வரும் புகழ் தான் அதுக்கு காரணம். ஓகேவா? காங்கிரஸ் நல்லா வலுவாயிட்டே வந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட்டு காரணம். சரியா? அது கூடவே நிறையா இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு காரணம் அதுதான். அடுத்து, நீதி கட்சியின் பின்வரும் கொள்கைகளில் எது நவீன தமிழக அரசியலில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். அரசு வேலைகள் மற்றும்
கல்வியில் சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு நீதி கட்சி ஆட்சியில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது மிகப்பெரிய நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துது. அடுத்ததா 1944ஆம் ஆண்டு பெரியார் நீதி கட்சியை பின்வரும் எந்த இயக்கமாக மாற்றினார் அப்படின்னு கேட்குறாங்க. திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றிருப்பார். சரியா? அடுத்தது பெரியார் ஈவே ராமசாமி தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தின் மைய கோட்பாட்டை பின்வருவற்றில் எது சிறப்பாக விவரிக்கிறது? அதாவது சுயமரியாதை இயக்கம்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, சாதி அடிப்படையிலான பாகுபாட்டை ஒழித்தல் மற்றும் பகுத்தறிவுவாதத்தை பரப்புதல். அடுத்ததா மத மரபு வழி சவால் செய்யவும் நாத்திகத்தை ஊக்குவிக்கவும் பெரியார் எழுதிய படைப்பு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ராமாயணம் ஒரு உண்மையான வாசிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர். ஓகேவா? மத மரபு வழியை சவால் செய்யவும் நாத்திகத்தை ஊக்குவிக்கவும் அவர் எழுதின ஒரு படைப்பு தான் ராமாயணம் ஒரு உண்மையான வாசிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த கொஷின், பெரியாருக்கு முன் தமிழ்நாட்டில் ஆரம்ப கால பகுத்தறிவு சிந்தனையுடன் தொடர்புடைய பின்வரும் சமூக சீர்திருத்தவாதி யார் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பெரியாரே வந்து அவரோட குரு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனால அயோத்திதாச பண்டிதர் அப்படின்றது கரெக்டான ஆன்சர். தமிழ்நாட்டில் பின்வரும் சட்டமன்ற நடவடிக்கைகளில் எது பகுத்தறிவு இயக்கங்களின் செல்வாக்கை பிரதிபலிக்கிறது? அதாவது பெரியாரோட பகுத்தறிவு சிந்தனையிலிருந்து வந்த சட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் தமிழ்நாடு சுயமரியாதை திருமண சட்டம். அடுத்த கொஸ்டின், பெரியார் ஈவே ராமசாமி தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய கொள்கையாக பின் வருவனவற்றில் எது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது எது வரக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். ஆன்சர் ஆப்ஷன் சி, அரசியலில் தமிழ் பிராமணர்களின் ஆதிக்கத்தை ஆதரித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணணும்? அதை எதிர்த்தார். ஓகேவா? சாதி அடிப்படையிலான பாகுபாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். பகுத்தறிவு சிந்தனை மற்றும் நாத்திகத்தை ஊக்குவிச்சார். பாலின சமத்துவத்தையும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னார். அரசியலில் பிராமணர்களோட ஆதிக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். சரியா? அடுத்த கொஸ்டின், சுயமரியாதை இயக்கம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனியுங்கள். இது பூசாரிகள் அல்லது மத சடங்குகள் இல்லாமல் சுயமரியாதை திருமணங்களை ஊக்குவித்தது. இது தமிழ்நாட்டில் மதசார்பற்ற திருமணங்களின் சட்டப்பூர்வ அங்கீகாரத்தை பாதித்தது. இது முற்றிலும் சமூக சீர்திருத்தத்தில் கவனம் செலுத்தியது மற்றும் அரசியல் செயல்பாட்டில் ஒருபோதும் ஈடுபடவில்லை. இதில் எது ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் 1 மற்றும் 2. அரசியல் செயல்பாட்டிலலாம் ஈடுபடலை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் ஆப்ஷன் 1 மற்றும் 2 கரெக்டு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், பின்வரும் முழக்கங்களில் எது சுயமரியாதை இயக்கத்துடன் மிக நெருக்கமாக தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னது முக்கியமானது என்னது? கடவுள் இல்லை, மதம் இல்லை, பிராமணர்கள் இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. சரியா? அடுத்ததா, தமிழ்நாட்டில் அரசியலில் சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய தாக்கம் எது அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமான தாக்கம் என்ன பண்ணாங்க? சுயமரியாதை இயக்கத்துலேருந்து தான் திராவிட கட்சி மாதிரியான கட்சிகள் வந்துச்சு. ஓகேவா? அதுதான் நம்மளுக்கு முக்கியமான தாக்கம் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா, பின்வரும் எந்த சித்தாந்த தாக்கங்கள் திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை வடிவமைத்தது அப்படின்னு கேட்குறாங்க. சாதி எதிர்ப்பும் சுயமரியாதை சித்தாந்தம் தான். சரியா? அடுத்தது, பின்வரும் எந்த முழக்கத்தை திராவிட இயக்கம் அதன் முக்கிய சித்தாந்தத்தை வலியுறுத்த முதலில் பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, திராவிட நாடு திராவிடர்களுக்கானது அப்படின்னு சொன்னாங்களாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? நான் தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க ஃபஸ்ட்டு எதை சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட நாடு திராவிடர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்ததா, திராவிட இயக்கம் தொடர்பான பின்வரும் அறிக்கைகளை கவனியுங்கள். இந்தி மட்டுமே தேசிய மொழியாக திணிக்கப்படுவதை அது எதிர்த்தது. பின்தங்கிய சமூகங்களை மேம்படுத்துவதற்கான இடஒதுக்கீட்டு முறையை அது ஆதரித்தது. அது முற்றிலும் சமூக இயக்கமாகவே இருந்தது. தேர்தல் அரசியலில் நுழையவில்லை. ஓகேவா? இதில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா ஆன்சர் 1 மற்றும் 2 மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது தேர்தல் அரசியலில் நுழையலை அப்படின்னு சொன்னது தப்பு. ஆன்சர் 1 மற்றும் 2 கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஷினு, திராவிட இயக்கத்தை தேர்தல் அரசியல் சக்தியாக மாற்றுவதில் பின்வரும் தலைவர்களில் யார் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணா தான் என்ன பண்ணுறாரு? எலெக்ஷனில் போகணும் அப்படின்னு சொல்லி சுயமரியாதை இயக்கமாக பெரியார் வச்சுருந்ததை திராவிடர் கழகமாக மாற்றி என்ன பண்ணுறாரு? அரசியலில் வராரு. அடுத்தது, மாநிலத்தை மெட்ராஸ் மாநிலம் என்பதிலிருந்து தமிழ்நாடு என்று மறுபெயரிடுவதில் சிஎன் அண்ணாதுரை முக்கிய பங்கு வகித்தார். இது எந்த ஆண்டில் அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1969.
சரியா? அடுத்ததா மத மரபு வழியை விமர்சிக்கவும் பகுத்தறிவுவாதத்தை ஊக்குவிக்கவும் ஈவே ராமசாமி பின்வரும் எந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா, கடவுள் ஏன் மனிதனின் எதிரி அப்படின்னு ஒரு புக்கு எழுதியிருக்காராம். ஓகேவா? மத மரபு வழியை விமர்சிக்கவும் பகுத்தறிவுவாதத்தை ஊக்குவிக்கவும். புக்கு வந்து பெரியார் நிறைய எழுதியிருப்பார். அது ஒரு புக்கையும் வச்சு ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரியா? முன்னாடி ராமாயணம் பார்த்தோம் இல்லையா, ஒரு முழுமையான வாசிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இப்போது கடவுள் ஏன் மனிதனின் எதிரி அப்படின்னு ஒரு புக்கை வந்து சொல்லியிருக்காங்க. பின்வரும் இயக்கங்களில் எது பெரியாரின் சித்தாந்த போராட்டங்களுடன் நேரடியாக தொடர்பு படவில்லை அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் டி, சுதேசி இயக்கம் வந்து பெரியாருக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருந்துச்சு. ஓகேவா? அடுத்து பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் பின்வரும் எந்த கொள்கைகளை வலியுறுத்தியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. என்னென்னது அப்படின்னா, பகுத்தறிவு மற்றும் மத மூட நம்பிக்கைகளுக்கு எதிர்ப்பு, கோயில் நிர்வாகத்தில் பிராமணர்களின் மேலாதிக்கம், அது வரக்கூடாது. ஓகேவா? பாலின சமத்துவம் மற்றும் பெண்கள் அதிகாரம் அளித்தல், திராவிட அடையாளம் மற்றும் தமிழ் தேசியவாதம். அவர் கண்டிப்பாக என்ன பண்ணார், பிராமணர்களுக்கு எதிர்ப்பாக தான் இருந்தார். அதனால் அந்த ஆப்ஷனை தூக்கிடணும். அப்போ 1, 2, 4 மட்டும் சரி. அடுத்து, பெரியார் எந்த ஆண்டில் பெரியவர் என்னும் பொருள்படும் பட்டத்தை முறையாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு கேட்குறாங்க. 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பெண்கள் மாநாடு அப்படின்னு ஒன்று நடக்குது. அப்போ தான் வந்து அந்த விஷயத்தை ஏற்றுக்கிறாரு. அடுத்தது, தமிழ்நாட்டில் பின்வரும் எந்த சீர்திருத்தம் பெரியாரின் சித்தாந்தத்தால் உருவாக்கப்பட்டது? எது? சுயமரியாதை தீர்மானங்களை சட்டப்பூர்வமாக்குனது தான் பெரியார் சொன்னது. அடுத்ததா, தமிழ்நாட்டில் முதலமைச்சராக CN அண்ணாதுரையின் குறிப்பிடத்தக்க அரசியல் சாதனை எது அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாதுரை நிறைய பண்ணியிருக்காரு. இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இருமொழி கொள்கையை அறிமுகப்படுத்துறது தான் மிகப்பெரிய சாதனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது பாருங்கள். எந்த ஆண்டில் CN அண்ணாதுரை திராவிட கழகத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவிச்சார் அப்படின்னு கேட்குறாங்க. 1949. சரியா? அடுத்ததா, பின்வரும் எந்த புத்தகங்களில் CN அண்ணாதுரை தனது திராவிட சித்தாந்தத்தை மேம்படுத்துவதற்காக எழுதினார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் கம்பரசம். சரியா? திராவிட சித்தாந்தம் கொண்டிருக்காரு அப்படின்றத அந்த புக்கு படித்தா தெரிஞ்சுக்கலாம். அர்த்தமுள்ள இந்து மதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்ணதாசன் எழுதினது. நான் ஏன் நாத்திகன் அப்படின்ற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகத்சிங் எழுதினது. ஓகேவா? இந்தியாவின் கண்டுபிடிப்பு யார் எழுதினாங்க அப்படின்னு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு மறந்துடுச்சு. ஓகேவா? அடுத்ததாக கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து வந்து ஒரு 5 கொஷின் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் பார்க்கலாம். 16வது நிதிக்குழுவில் தமிழ்நாட்டின் இலவச மின்சார மானியம் தொடர்பான கருத்துக்கள் குறித்து பின்வரும் கூற்றுக்களை கவனி. 16வது நிதிக்குழு சொல்லியிருக்கு, தமிழ்நாட்டில் இலவசமாக மின்சாரத்துக்கு மானியம் கொடுக்குறாங்க இல்லையா, அது சம்மந்தமாக ஒரு 3 விஷயம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் எதெல்லாம் சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தமிழ்நாட்டில் நுகர்வோரோட பொருளாதார நிலையை பொருட்படுத்தாமல் 2 மாதத்துக்கு 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக மின்சாரம் கொடுக்குறோம் அப்படின்றது கரெக்டு. ஓகேவா? மின்சார அட்டை வச்சுருக்க எல்லாருக்குமே ஒரு மாதத்துக்கு 50 யூனிட், 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி ரீடிங் எடுப்பாங்க. 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறோம். இது வந்து கரெக்டாக தான் இருக்குது. அடுத்தது, அதிக மின்சார நுகர்வு கொண்ட குடும்பங்களுக்கே அதிக அளவில் மானியம் செல்வதால் இத்திட்டத்தை நிதிக்குழு பின்னோக்கிய நலன் ரிக்ரெசிவ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லுது. அதாவது சில நம்ம சின்ன சின்ன வீடுலாம் இருக்கும் இல்லையா, 1 லைட்டு 2 லைட்டு ஒரு ஃபேன் அவ்வளோதான் அவங்கள்ட்ட மொத்தமாகவே அப்ளையன்சஸ் இருக்கும். ஓகேவா? அவங்க வந்து கொஞ்சமாக தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க கரண்ட்டை. ஆனால் சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏசி, ஃப்ரிட்ஜு அப்படின்னு எல்லா சலுகையும் இருக்கும். அவங்க வந்து நிறைய கரண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நிறைய கரண்ட்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நிறைய மானியம் போகுது. அப்போ இது வந்து ரிக்ரெசிவ் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போ ஆன்சர் 1 மற்றும் 2. கேரளா மற்றும் கோவாவில் வந்து அனைத்து வீட்டு நுகர்வோருக்கும் வந்து இலவச மின்சாரம் வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்தது, பின்வரும் அருங்காட்சியகங்களில் எது அதன் தொல்லியல் கருப்பொருளுடன் சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கீழடியில் ஒரு அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க, பொருணையில் ஒரு அருங்காட்சியகம் வச்சுருக்காங்க, நொய்யல்லையும் அருங்காட்சியகம் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரத்துலேயும் அருங்காட்சியகம் இருக்குது. இதில் கீழடியில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் ராஜேந்திர சோழனின் பேரரசு சாதனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னா அது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகத்தில் இருக்குது. சரியா? அடுத்ததாக நொய்யல் அருங்காட்சியகம் பார்த்தீங்க அப்படின்னா
கீழடி அருங்காட்சியகம் அப்படின்றது சிந்து சமவெளி நாகரிகத்தோட உள்ள தொடர்பை பற்றி பேசும். ஓகேவா? இதில் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா பொருணை அருங்காட்சியகம். இங்கே தான் சிவகலை, ஆதிச்சநல்லூர், கொற்கை போன்ற அகழாய்வு பொருட்கள் எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாம் ஆப்ஷன் வந்து ஷஃபிள் ஆயிருக்கு. ஆன்சர் வந்து பி. அடுத்தது பாருங்க, தமிழ்நாட்டில் கடல் ஆமை பாதுகாப்பு மையம் குறித்து பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கடல் ஆமைகளை பாதுகாக்கிறதுக்காக ஒரு திட்டம் வந்து இருந்திருக்கு. அந்த திட்டத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டோட முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையம், அது வந்து சரியானது. இது உலக வங்கியோட உதவியோட கிண்டியில் வந்து செய்கிறாங்க, அதுவும் கரெக்டு. உலகில் உள்ள 6 வகை கடல் ஆமைகளில் 5 வகைகள் காணப்படுற ஒரே மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க, இதுவும் கரெக்டு. சரியா? அடுத்தது 2024 அடிப்படை ஆண்டாக கொண்டு புதிய நுகர்வோர் விலை குறியீடு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் இண்டெக்ஸ் தான், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? இதில் வந்து எது வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிபிஐயின் 6 முக்கிய பிரிவுகளில் 12 முக்கிய பிரிவுகளாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து கரெக்டாக. அடுத்தது தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2025-26 படி எந்த பெயரளவிலான வளர்ச்சி விகிதம் தொடர்ந்தால் 2030க்குள் $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. 16% வளர்ச்சியோடு இருந்துச்சு அப்படின்னா 2031க்குள்ளே $1 ட்ரில்லியன் பொருளாதாரமாக இந்தியா வந்து தமிழ்நாடு வந்து மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 5 மேக்ஸ் கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்பர் சீரிஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நான் உங்களுக்கு சம்மு படிச்சுட்டு ஆன்சர் சொல்கிறேன், அதை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். சரியா? பின்வரும் எண் தொடரை கவனியுங்கள். 8, 27, 64, 125, 216. இதில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1 மட்டும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், விடுபட்ட எண் ஒரு கண எண், அது வந்து கரெக்டு. விடுபட்ட எண் ஒரு பகா எண் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து அது கரெக்டு இல்லை. அதே மாதிரி விடுபட்ட எண் 350 விட பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் போட்டு பார்த்தா 349 தான் வருது. அப்போ சின்னது, அப்போ 1 மட்டும்தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்கிறோம். சரி, அடுத்தது பாருங்கள், கீழே உள்ள எண் தொடரை கவனியுங்கள். 1, 1, 2, 3, 5, 8, 13 பார்த்தாலே தெரியும் இது ஒரு ஃபிபனாச்சி சீரீஸ். இதில் விடுபட்ட எண் ஒரு இரட்டை எண் அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து தப்பு. ஓகேவா? விடுபட்ட எண் வந்து ஒரு 21 நம்பர் தான் வரும், அது வந்து இரட்டைப்படை எண் கிடையாது. அதே மாதிரி இது ஒரு ஃபிபனாச்சி சீரீஸு, விடுபட்ட எண் 21. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மற்றும் 3 சரி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பாருங்கள், எண் தொடர்பான கூற்றுகளை கவனமாக படியுங்கள். 3, 9, 27, 81, -729. விடுபட்ட எண் ஒரு சரியான கண எண். ஆமாம், சீரீஸில் வந்து கணங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, ஒரு 3, 3, 3, 3, 9, 9, 3, 27, 27, 3, 81, 81, 3 வந்து என்ன வரும்? 243 அப்படின்னு வரும். ஆனால் இங்கே வந்து கண எண் கொடுக்குறாங்க, அது வந்து நான் கண எண் இல்லை. கண எண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வாட்டி ஒரு நம்பரை பெருக்குனா வந்து வர நம்பரை தான் கண எண் சொல்லுவோம். அப்போ இது வராது. 243 கரெக்டாக இருக்குது. அடுத்ததாக விடுபட்ட எண் ஒரு பெருக்கு தொடர் வரிசையை பின்பற்றுறது. 3ஆல் பெருக்கி போட்டோமா, அதுவும் கரெக்டு. அப்போ ஆன்சர் வந்து 1 மட்டும் தப்பு, 2, 3 சரி. ஓகேவா? அடுத்தது 0, 6, 24, 60, 120. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னன்னு பாருங்கள். இது வந்து ஒரு முக்கோண எண் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வர நம்பர் 200 விட பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து n × n+1 × n+2 அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ n-க்கு 1 போட்டிங்க அப்படின்னா 6 கிடைக்கும், n-க்கு 2 போட்டிங்கன்னா 24 கிடைக்கும், n-க்கு 3 போட்டிங்கன்னா 60 கிடைக்கும், 4 போட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 200 சம்திங் வரும். அந்த மாதிரி என்ன போட்டு ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சரியா? அடுத்த கொஷின், வரிசையை கவனியுங்கள். 2, 3, 5, 7, 11, -17, 19. விடுபட்ட எண் ஒரு பகா எண் அப்படின்னு சொல்கிறாங்க, அது கரெக்ட். ஏன்னா இது பகா எண் சீரீஸில் வர்றதுனால பகா எண் தான். விடுபட்ட எண் 3 பெருக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. பகா எண்ணா அது என்னவா தான் வரும்? 1ஆல் பெருக்க முடியும், 1ஆல் வகுக்க முடியும், அப்படி இல்லைன்னா அதே நம்பரால் வகுக்க முடியும். அப்போ 3 பெருக்கெல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை, அதனால இது வராது. சரியா? அடுத்தது விடுபட்ட எண் 13, அது வந்து கரெக்டு. சரியா? அவ்வளோதான். இந்த மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பின்னாடி ஃபீட்பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபீட்பேக்கில் உங்களுக்கு என்ன கொஷினோட ஸ்டாண்டர்டு எப்படி இருக்குது, எப்படி டெஸ்ட் வைக்கலாம், அந்த மாதிரி என்ன கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து சொல்லலாம்.
இந்த டெஸ்ட் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட்டில். கண்டிப்பாக நீங்கள் இதை இனிமேல் வந்து டெஸ்ட்டை அட்டன் பண்ணுவீங்களா, இந்த சீரீஸை வந்து நானும் போடலாமா வேணாமா அப்படின்றதெல்லாம் வந்து கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நடுவில் நான் ஒரு கொஷின் கேட்டிருந்தேன் இல்லையா, அதுக்கான ஆன்சரையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.